ஏற்படும் பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நம் இதயத்தை எவ்வாறு நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் வந்திருக்கலாம் என்று நாம் யாராவது சந்தேகித்தால் என்ன முதலுதவி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. முக்கியமாக பார்த்தோன்னா பணிபுரியும் அலுவலகத்திலோ இல்லை ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம நெய்பர்ஸ் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போதோ இந்த மாதிரி ஒரு இயல்பான சூழ்நிலையில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நெஞ்சுவலி ஏற்படுது. இதை பார்க்குறோம், நம்ம கூட இருக்கிறோம், ஆனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக அந்த நபருடைய உயிரை காப்பாற்றுறது கூட நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஒரு முதல் உதவிக்கு நம்ம செய்ய வேண்டியது முதல்ல அவங்கள ஒரு காமாக இருக்க சொல்லணும். ஸோ இப்போ நெஞ்சு வலி வந்துடுச்சுன்னா உடனே அவங்க மயக்கம் போட மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பயங்கரமான ஒரு வலியில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்க துடிக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அவங்கள ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் சேர்லேயோ சோஃபாலேயோ உட்கார சொல்லிவிட்டு அவங்களுக்கு அது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, படுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள படுக்க வைங்க, உட்காரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அது இன்னும் வசதியாக இருந்துச்சுன்னா உட்கார வைங்க. உடனே அந்த 108 ஆம்புலன்ஸ் இந்த நம்பர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப். அந்த எமர்ஜென்சி கால் பண்ணணும். எல்லார் கையிலையும் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது இல்லைங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ, அது ஒரு மாரடைப்பு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது, ஒருவர் பயங்கரமான வலியில் இருக்கிறார் அப்படின்னா உடனே அந்த 108ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க. வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் அவசர சிகிச்சை நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துடும். ஸோ இது ஒரு முக்கியமான படி. நம்ம வண்டியிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரி ஒரு வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறதும் அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா இப்போ ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் எய்ட் கருவிகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடனே அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டருக்கும் அவங்க அந்த பேஷண்ட் வரதை கூட கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. அவங்களே அதை தொடர்பு கொண்டு அவங்க இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த மாதிரி இருக்குது, மாரடைப்பு மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கே ஆம்புலன்ஸ்லேயே ஒரு இசிஜி, ஒரு எமர்ஜென்சி இசிஜின்னு சொல்லுவோம், ரிதம் இசிஜின்னு சொல்லுவோம், அதை எடுக்கக்கூடிய கருவிகளும் இப்போ எல்லா ஆம்புலன்ஸ்லேயும் இருக்குது. முதல் உதவி கொடுக்கக்கூடிய அந்த மருந்து ஊசிகள் இதெல்லாமும் ஆம்புலன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம அந்த முதல் படியை செஞ்சுட்டு அவங்க அந்த ஆம்புலன்ஸ் வரத்துக்குள்ளே அந்த நபருக்கு ஓரளவுக்கு அவர்களை என்ன சொல்கிறதுனா கம்ஃபர்டபுளாக வச்சுக்க நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கூட இருங்க, அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்கள். ரொம்ப கூட்டமாக கூடி ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குன்னா ரொம்ப கூட்டமாக கூடி எல்லாம் இது பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ் ஏர் வரா மாதிரி ஓரளவுக்கு காற்று கம்ஃபர்டபுளாக அவங்கள இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்ததுன்னா எல்லோரும் என்ன பண்ணலாம், நாங்கள் எழுதியிருக்கிற மாதிரி ஆஸ்பிரின் மாத்திரை. ஆஸ்பிரின்ங்கிறது ஒரு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாத்திரை தான். அது யூஸ்வலாக அதை உடம்பு வலி தலைவலி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது முக்கியமாக இந்த ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதயத்துக்கே ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய அந்த கொரோனரி இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது தான். அந்த அடைப்பை குறைத்து கரைக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு எஃபெக்ட் ஆஸ்பிரின்கிற மாத்திரைக்கு உண்டு. ஸோ இந்த ஆஸ்பிரின் மாத்திரையை எல்லாருமே எஸ்பெஷலி ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அபாய குறிகள் சிலது இருந்ததுன்னா அவர்களுக்கு மாரடைப்பு வர நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அபாய குறிகள் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இது மாதிரி முன்னாடி வந்திருக்கு அந்த மாதிரி நபர்கள்லாம் டெஃபினட்டாக இந்த ஆஸ்பிரின் மாத்திரையை கையில் வச்சுக்கலாம். அதை தண்ணீர் போட்டு விழுங்காமல் சூ பண்ணி, அதாவது மென்று சாப்பிடக்கூடிய வகையான ஆஸ்பிரின், அதுதான் உடனடியாக நம்ம ரத்தத்தில் கலந்து அந்த அடைப்பை குறைக்கக்கூடிய சக்தி பெற்றது. ஸோ சூவபிள் ஆஸ்பிரின்னு பேர். அது இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது ஒரு மாத்திரை அந்த நபருக்கு கொடுத்துடலாம், அவரை மென்று சாப்பிட சொல்லலாம். அது வலித்தன்மையை குறைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் அதில் சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். அதனால் நீங்கள் ஆம்புலன்ஸில் அந்த நபரோட அவர் போகும்போதோ இந்த மாத்திரை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கூட நம்ம முதலுதவி கொடுக்கும் நபர்களோட பகிர்ந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு
மருத்துவமனைக்கோ நர்சிங் ஹோம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உடனே கூட்டிகிட்டு போயிடணும் அந்த நம்பரை. அங்கே போன உடனே அவர்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டெஃபினட்டாக. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது 24 மணி நேரமும் இடைவிடாமல் அங்கே மருத்துவர்கள் அப்புறம் நர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அங்கே போன உடனே அவர்கள் முதலில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் பிபி அந்த மாதிரி ஃபீவர் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உடனே ஒரு இசிஜி எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பரிசோதனை. அது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான். ஆனால் அந்த டெஸ்ட் மூலயமா இதயத்துக்குள் அந்த துடிப்பு எப்படி இருக்கிறது, சீராக இருக்கிறதா, இந்த மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு வியாதி வந்தால் அந்த இதயத்தின் அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் அது மாறிவிடும். ஸோ அது இந்த இசிஜி அப்படிங்கிற ஒரு பரிசோதனையில் நிறைய கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குங்க, எவ்ரி டைம் ஹார்ட் அட்டாக் வந்தால் இசிஜியில் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சமயம் மாரடைப்புன்ட்டு சந்தேகம் டாக்டருக்கே இருந்தாலுமே அந்த இசிஜி நார்மலாக இருக்கலாம். ஸோ அவங்க அப்சர்வேஷனில் வைப்பாங்க. ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ அவர்கள் அந்த நபரை அப்சர்வேஷன், ஸோ கண்டினியூஸாக அவங்களுடைய பல்ஸ் ரேட், பிபி, வலி எப்படி இருக்குன்னு, ஸோ முதலுதவிக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து விட்டு ஊசி தேவை என்றால் போட்டு விட்டு இந்த அப்சர்வேஷன்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு இன்றியமையாத ஒரு ஸ்டெப். ஸோ இந்த இசிஜி எடுத்த பிறகு நம்மளால் ஓரளவுக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியும் இந்த ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு அந்த இரத்த குழாயில் அடைப்பு எந்த இரத்த குழாய்களில் இருக்கிறது, எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அதற்கும் மேலே சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பரிசோதனைகளும் உண்டு. அதாவது எக்கோகார்டியோகிராம், ஆன்ஜியோகிராம், ஸோ இந்த மாதிரியான மேலும் சில டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட்டும் சில முக்கியமான பிளட் டெஸ்ட் இருக்குது, அதையும் பண்ணி அந்த ஹார்ட் அட்டாக்குக்கான கம்ப்ளீட் ஒரு டயக்னோசிஸை டாக்டர்ஸால் கொடுக்க முடியுது. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்கள் இவர்களில் இந்த மாரடைப்பு நோய் அப்படிங்கிறது வயதுக்கு ஏற்றவாறு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஈவன் 60 வயசுக்கும் முன்னாடியே கூட இப்போ நம்ம நிறைய ஈக்குவலாக ஆண்கள்லையும் பெண்கள்லையும் மாரடைப்பு பார்த்துட்ருக்கோம். இதுக்கு காரணம் பெண்களில் கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது சுற்றளவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால அவர்களுக்கு அந்த சிம்டம்ஸ் அந்த அறிகுறிகள் தீவிரமான நெஞ்சு வலியாக இல்லாமல் ஒரு பரவலான ஒரு வலி, ஒரு ஏடிபிக்கல் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத பார்த்தோம். பெண்களில் ஆன்ஜியோ டெஸ்ட் கூட அந்த அளவுக்கு டயக்னாஸ்டிக்காக இருக்காது. ஆனால் இதில் சிண்ட்ரோமெக்ஸ் அப்படின்ட்டு இதை சொல்கிறோம், மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன். ரொம்ப சின்ன சின்ன கொரோனரி பிளட் வெசல்ஸில் அவர்களுக்கு அடைப்பு இருக்கிறது இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள்லையுமே தீவிர சிகிச்சை அளித்து அவர்களுக்கும் இதய நல மறுசீரமைப்பு கொடுத்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த மாரடைப்பின் பின் விளைவுகளிலிருந்து நன்றாக விடுபட்டு ஒரு ஹெல்த்தி லைஃப் வாழ நிறைய வாய்ப்பு உண்டு. நன்றி. நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று அறிந்து நாம் எவ்வாறு அவற்றை எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதே காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசி வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஆண்டு கூட இந்த பிரச்சனைக்கு எந்த விதமான தீர்வும் கிடைத்ததாக தெரியவில்லை. அதுதான் பள்ளிகள் திறக்கப்படுகிற காலத்தில் கல்வி கட்டண கொள்ளை. இந்த கல்வி கட்டண கொள்ளை என்பது ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறதே ஒழிய எந்த விதத்திலும் குறைந்தபாடாக தெரியவில்லை. இத்தனைக்கும் கல்வி கட்டணத்திற்கான உச்சவரம்புகள் நிர்ணயிக்கப்பட்ட பிறகும் கூட, அல்லது அண்மை பள்ளிகள் தொடர்பான கோட்பாடுகள் எல்லாம் சட்டங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என வற்புறுத்தப்பட்ட பிறகும் கூட பகல் கொள்ளையாக இன்றைக்கு கல்வி கொள்ளை என்பது இந்த மாதங்களில் தொடர்ந்து நடப்பதை பார்க்கிறோம். சமீபத்தில் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி என்பது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கல்வி கட்டணமாக ஒரு குழந்தைக்கு, அதுவும் ஒரு எல்கேஜி சேர்ப்பதற்கு ஒரு பள்ளி கேட்டிருக்கிறது. 1.5 லட்சம் என்பது ஒருவர் ஒரு பொறியியல் படிப்பதற்காக கட்டக்கூடிய கட்டணத்தை விட அதிகமான கட்டணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு 1.5 லட்சம் ரூபாய். இது பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் சிறிய வித்தியாசங்கள் இருக்கிறதே ஒழிய வெளிப்படையான கல்விக் கொள்ளை என்பது பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் அது 50,000 ரூபாயாக இருக்கிறது, சில இடங்களில் 75,000 ரூபாயாக இருக்கிறது, சில இடங்களில் 1 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அப்படி எதை கற்றுக் கொடுக்கிறார்கள், அப்படி அந்த குழந்தைகள் எதை கற்று தேர்ந்து விடுகிறார்கள் என்பது கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும். இவ்வளவு பணத்தை வசூலிப்பதற்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக சில பள்ளிகள் அவை விளம்பர யுக்திகளின் மூலமாக ஒரு பெயரை ஒரு பிராண்டடாக அவர்கள் தங்களை உருமாற்றிக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பள்ளியில் தங்கள் குழந்தைகள் படிப்பதை ஒரு கௌரவமாக பெற்றோர்கள் நினைக்க தொடங்கி விடுகிறார்கள். இப்படி பெற்றோர்கள் கௌரவமாக நினைக்க தொடங்கியதனுடைய ஒரு விளைவாக இன்றைக்கு கல்வி என்பது முழுக்க சில குறிப்பிட்ட பள்ளிகளில் தான் தரமான கல்வி கிடைக்கும் என்பது போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோற்றம் மட்டுமே, இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தை அதிகபட்சமாக எதை கற்றுக்கொண்டு விட முடியும்? சில பாடல்களை கற்றுக்கொண்டு விடலாம், அல்லது சில எழுத்துக்களை கற்றுக்கொண்டு விடலாம். இதை கூட கற்றுக் கொடுக்கக்கூடாது, எழுத்துக்களை கூட 6 வயதுக்கு மேல்தான் 5 வயதிற்கு மேல்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கல்வியியல் சம்பந்தமான ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. ஆனால் போலி கௌரவத்திற்காக இங்குதான் தரமான கல்வி இருக்கிறது என்பது போன்ற ஒரு செயலை இன்றைக்கு ஒரு பெற்றோர்கள் அவர்கள் செய்து வருகிறார்கள். அதற்காக இந்த பள்ளிகள் உருவாக்கக்கூடிய போலியான டிமாண்ட், அதாவது கல்வியாண்டிற்கு 6 மாதத்திற்கு முன்பே அட்மிஷன் ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு பிறகு சீட் இல்லை என்பதை நிர்தாட்சியமாக, இடமில்லை என்பதை மறுத்துக்கொண்டே இருப்பார்கள். பெற்றோர்கள் எப்படியாவது போராடி அந்த பள்ளியில் நம் குழந்தைகளுக்கு ஒரு இடம் கிடைத்துவிட்டால் தங்கள் வாழ்நாள் லட்சியமே நிறைவேறிவிட்டது போன்ற ஒரு பெரிய ஆவேசம் பெற்றோர்களுக்கு வந்து விடுகிறது. அந்த பள்ளிகளில் போய் அடிமைகளைப் போல அவர்கள் தவம் கிடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். உண்மையில் நமக்கு முந்தைய தலைமுறையினர் அப்படித்தான் படித்தார்களா, அல்லது உலகம் முழுக்க குழந்தைகள் அப்படித்தான் படிக்கிறார்களா? கல்வி என்பது இயல்பான ஒரு விஷயம், சமநிலைப்படுத்தப்பட்டு எல்லா பள்ளிகளிலும் ஒரே விதமான ஒரு கற்பித்தல் முறை இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு அடிப்படையான கல்வி கோட்பாடு. ஆனால் நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால், புற்றீசல் போல ஒருபுறம் நாம் தனியார் பள்ளிகளை வளர விடுகிறோம். அதில் பெரும்பாலான பள்ளிகள் கல்வி நிலையங்கள் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு எந்த இடவசதியும் இல்லாமல், தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லாமல், ஆனால் அவை ஏதோ ஒரு ஆங்கில பள்ளிகள் அல்லது ஆங்கில மோகத்தை வளர்க்கக்கூடிய தீனி போடக்கூடிய பள்ளிகள் என்கிற அடிப்படையில் அவை பெருமளவிற்கு பணம் கறந்து வருகின்றன. இன்னொரு புறம் அரசு பள்ளிகள் வேகமாக மூடப்பட்டு வருகின்றன, பலவீனமடைந்து வருகின்றன. அதனால் அரசு பள்ளிகளில் படிப்பதை நம்முடைய குழந்தைகள் படிப்பதை ஒரு கேவலமாக நினைக்கக்கூடிய மனோபாவம் இன்றைக்கு பல மத்தியதர பெற்றோர்களிடம் இருக்கிறது. அரசு பள்ளிகள் என்றாலே தரமற்ற பள்ளிகள் தான் என்கிற ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கான ஒரு இடம் அது என்ற ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டு விட்டது. இதை விட ஒரு துயரம் எதுவுமே இருக்க முடியாது. கல்வி என்பது அரசினுடைய பொறுப்பு, அரசு தான் கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது அடிப்படை கோட்பாடு. அப்படி இருக்கிற போது தனியாரிடம் அந்த கல்வியை தாரை வார்த்தது மட்டுமல்ல, அவர்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த கல்வியை விற்கலாம், பெற்றோரை நிர்பந்தித்து பணம் பறிக்கலாம் என்கிற நிலை இருக்கிறது. அதாவது நீங்கள் வெறுமனே இந்த டொனேஷன் அல்லது கல்வி கட்டணம் மட்டுமல்ல, ஆண்டு முழுக்க பல்வேறு விஷயங்களை சொல்லி இந்த தனியார் பள்ளிகள் பணம் கறந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது அந்த பள்ளியில் நடக்கக்கூடிய ஆண்டு விழாவிற்கு கூட அந்த குழந்தைகளிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது. அந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பணம் வசூலிக்கப்படுகிறது. மறைமுகமாக தொடர்ந்து பணத்தை மக்களிடமிருந்து, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களிடமிருந்து தொடர்ந்து சுருட்டக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த தனியார் பள்ளிகள் நடத்தக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு அந்த குழந்தைகளை அழைத்து சென்றால் கூட பெற்றோர்கள் தான் அழைத்து செல்ல வேண்டும் என்கிற அளவிற்கு லாபவெறி கொண்டதாக பல பள்ளிகள் இருக்கின்றன. அதே போல் 25% இடஒதுக்கீடு, அதாவது அந்த அண்மை பள்ளிகளுக்கு, அந்த பகுதியில் வாழக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் பின்பற்றுவதே கிடையாது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த தனியார் பள்ளிகளின் மீது ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிகள் உண்மையிலேயே ஒரு பள்ளிகளுக்கான அடிப்படை விதிகளை பின்பற்றி அவை செயல்படுகின்றனவா, அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கின்றனவா, விளையாட்டு வசதிகள் இருக்கின்றனவா, தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்களா என்பதையெல்லாம் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல், இந்த தனியார் பள்ளிகளை பலவீனப்படுத்தி அரசு பள்ளிகளை வலிமைப்படுத்த வேண்டும், விதிமுறைகளை கடுமையாக்குவதன் வழியாக என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.
என்றால் கல்வி என்பது இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சுமையாக மாறிவிட்டது, ஒரு மிகப்பெரிய அவலம். இந்த அவலம் துடைக்கப்பட வேண்டும் என்றால் அரசு பள்ளிகள் மேம்படுத்தப்பட வேண்டும், தனியார் பள்ளிகள் படிப்படியாக ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வான நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் டாக்டர் அமரேசன். ஒரு கல்வியாளராக அடிப்படையில் ஒரு மருத்துவருக்கு அப்பாற்பட்ட பல கல்வி நிறுவனத்தோட ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நாம் இன்னைக்கு எதிர்நோக்கி இருக்கோன்னு பல விஷயங்களை, தகவல்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அடிப்படையில் நீங்கள் ஒரு மருத்துவர், டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் பேச வந்திருக்கிற விஷயம் கல்வி சார்ந்தது. இன்றைக்கி மருத்துவ படிப்பு படிக்கணும்னு எவ்வளவோ பேர் பெரிய பெரிய கனவோடு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இன்னும் கனவாகவே போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழலை நம்ம இப்போ இருக்கோம். நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா, அது சர்ச்சையை தாண்டி இப்போ எழுதக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல். உண்மையிலேயே இந்த தேர்வு ஏன் வச்சுருக்காங்க, இதோட பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கி மருத்துவரோட எண்ணிக்கை அதிகப்படியாக குறையறதுக்கான ஒரு சூழலை, கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, ஏன் இப்படி இருக்கு, அடிப்படையில் நம்மளோட கல்வி முறையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இன்னைக்கு தேவைப்படுது, இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல்ல ஒவ்வொரு மாணவரையும் இன்னைக்கு இதற்கான ஒரு தகுதியுள்ள மாணவராக நம்ம மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுக்கணும் இப்படின்னு கல்வி சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு கல்வியாளர் அப்படின்ற முறையில் இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையை பற்றி சொல்லுங்க சார். இன்றைக்கி இருக்கிற கல்வி முறையை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நான் ஒரு மருத்துவர்னு சொன்னீங்க. பட் மருத்துவருக்கு முன்னாள் மாணவர்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் மருத்துவராக ஆகணுன்றது ஒரு ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கணும். ஏன்னா இந்த தமிழக அரசு மூலமான ஒரு அனுமதியோடு மருத்துவராகி இன்றைக்கி சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். கல்வியாளராக நான் இது எப்படி பார்ப்பேன்னா, எல்லா மருத்துவரும் இந்த சிஸ்டத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கடினமான கஷ்டமான சிலபஸஸ்லாம் இருந்துச்சு நமக்கு. ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன் போர்ட்ஸ், அதெல்லாம் சிபிஎஸ்சி இதெல்லாம். பட் இந்த சமச்சீர் கல்வி வந்த பிறகு மாணவர்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக, ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கும் நமக்கு தேவையானதுக்கும் தேவையில்லாமல் அது ஒரு ஒத்து போகவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம படிக்கிறது ஒன்று, ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறது ஒன்று. ஸோ இதை எப்படி இந்த சமச்சீர் கல்வி இந்த கல்வியாளர்கள் வடிவமைச்சாங்க. இந்த சமச்சீர் கல்வியில் ரொம்ப எளிமையாகவும், அதாவது கிராமப்புற மாணவர்கள் கூட படிக்கிற மாதிரி இருந்த ஒரு சிஸ்டம் இது. இந்த சமச்சீர் கல்வியை தொடர்ந்துக்கிட்டே வந்திருந்தோம்னா நமக்கு மாணவர்கள் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக கான்செப்ட்ஸை புரிஞ்சு படித்து அது மேலே அவங்க சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளிகேபிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை விட்டுட்டு இப்போ என்னென்னா ரொம்ப மோர் காம்ப்ளிகேட்டடாக, பட் அது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிறது இல்லை. இப்போ கேள்விகள் எல்லாமே ரொம்ப குழப்பும் விதமாக கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே நமக்கு தேவையான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு தான் இன்றைக்கி வாழ்க்கையில் தேவை. அதுக்கு மாணவர்கள் மன உளைச்சல் ஆகாமல் இருக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழலில் இந்த மன உளைச்சல் அதிகமாக ஆகிறதுக்கு உண்டான சூழலை இன்றைக்கு கல்வி முறை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவனுக்கு ரொம்ப காம்படிட்டிவான ஒரு எக்ஸாம்ஸ் இதெல்லாம் போட்டு அவனுடைய மன அழுத்தம் அதிகமாகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமச்சீர் கல்வியை நம்ம தொடர்ந்தோம்னா மாணவர்கள், ஏன்னா 10ஆம் வகுப்பு வரை அவங்க ரொம்ப நிம்மதியோட எக்ஸாம்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்காங்க. எல்லாரும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. அதனால் மாணவர்களை பெற்றோர்கள் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. ஆனால் அதுதான் நமக்கு தேவை. மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நமக்கு வேணும். ஸோ நம்ம சிஸ்டம் இப்போ இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற இந்த சமச்சீர் கல்வி தான் நமக்கு பெஸ்ட்டு சிஸ்டம்னு நான் சொல்லுவேன். மற்ற இதுலேயும் இதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா மாணவர்கள் எந்த
சிஸ்டமில் படிக்கிறாங்கன்றதை விட எந்த சூழல் எந்த மனநிலையில் படிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அவங்க மன அழுத்தத்தோட பள்ளிக்கல்வியை அவங்க தொடர்ந்தாங்கன்னா பின்னாடி ஒரு மிகப்பெரிய மனநோயாளிகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஆகுது. அதனால் இந்த சொசைட்டியில் எந்த ஒரு உயரத்துக்கு போனாலும் அந்த உயரத்தில் இருந்து அவங்க அதை தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த நிலையிலிருந்து அவங்க தாழ்ந்துடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள் வளர்ந்த நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிகளில் 7 வயசில் தான் ஃபின்லாண்ட்லலாம் பசங்களை சேர்க்குறாங்க. கனடாலாம் 5 வயசில் தான். நம்ம ஊரில் தான் பார்த்திங்கன்னா 2.5 வயசு 2 வயசுலலாம் சேர்க்குறாங்க. ஸோ இப்போது அதுக்கு முன்னோடியாக நம்ம இந்த சமச்சீர் கல்வி வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக வந்துட்டு இருந்தது. இப்போது அதில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு நாங்கள் முறையாக கல்வியை தரத்தை உயர்த்துறோன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த வகையில் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் மாணவர்களுக்கு. அதனால் இந்த சமச்சீர் கல்வி தான் நமக்கு கொஞ்சம் சிறந்தது, ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பசங்க படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் இப்போ சொல்கிறது ரைட். இப்போ கிராமப்புறங்கள்லேயும் சரி, அரசு பள்ளிகள்லேயும் சரி, மெட்ரிக் வரைக்கும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் சமச்சீர் கல்வி முறையை கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி பல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ஸ், போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால அதுவும் இவங்களுக்கு ஒரு காம்படிஷனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லையா? சிபிஎஸ்சி போர்டு இருக்குது, இன்டர்நேஷ்னல் போர்டு இருக்குது. இது எல்லாமே ஈக்குவலைஸ் ஆகிற அளவுக்கு ஒரு சிலபல் கொண்டு வரல. சமச்சீர்னு அப்படி வரும்போது எல்லா விதத்துலையுமே அந்த ஈக்குவாலிட்டி வரணும்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதுனால தான் என்னமோ தெரியல, இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரும்போது நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு பயத்தை அது ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இல்லை, நீங்கள் கொஞ்சம் நல்ல கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிற அனைத்து எம்என்சி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நிறுவனங்களை வச்சுருக்காங்க. இதில் கேம்பஸ் இன்டர்வியூவில் என்ன கொடுமை நடக்கும்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருப்பார், அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் அவருக்கு ஜாப் கிடைக்கும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் படிச்சிருப்பார், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, ரொம்ப இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கும் நம்ம படிக்கிற விதத்துக்கும் ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசங்கள் இல்லை. இன்றைக்கி முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மெக்கானிக்கல் மெயின் ஃபீல்டாக எடுத்திருப்பாரு, ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலும் நீங்கள் மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் இன்றைக்கி மருத்துவம் ஈஸியாக இருக்குது. ஆனால் மனிதன் சாவது பார்த்தீங்கன்னா வெறும் காய்ச்சல்னாலையும் இது. அப்போது நமக்கு பாடத்திட்டமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக மக்களுக்கு தேவையான அளவுக்கு, ஏன்னா எல்லா நாடுகளும் அவங்கவுங்க மக்களுக்கு தேவையான அளவுக்கு தான் பாடத்திட்டங்களை வைக்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் நம்ம மக்களுக்கு தேவையான, ஏன்னா நீங்கள் மருத்துவ படிப்பு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் காய்ச்சலை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றதே ஒரு பெரிய சவால். இதை சொல்லி கொடுக்குற விதத்தில் தான் நம்ம இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு ரொம்ப ரேர் டிசீசஸ் இதை பற்றியெல்லாம் படிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி இவங்க காம்படிட்டிவாக கொண்டு வர்றது, தன்னை உயர்த்திக்கிறது தான் அவங்க நினச்சிக்கிறாங்களே தவிர, ஆனால் யதார்த்தத்தில் அது தேவையில்லை. யதார்த்தத்தில் நம்ம சொசைட்டிக்கு தேவையானது என்னென்னா, நீங்கள் அது எம்என்சி கம்பெனிஸ்க்கே பொருந்தும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வெறும் +2 படித்த நாலேஜை வச்சு தான் அவங்களுக்கு அங்கே ஒர்க்கே வருது. அங்கே அவங்க படித்த இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 வருஷமோ இது எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் வர்றதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு அப்ரோச், அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு தெரியுது. ஸோ இன்றைக்கி நம்ம படிக்கிற சிஸ்டம் இவ்வளோ காம்படிட்டிவாக படித்து என்ன மாதிரி வேலை செய்கிறோன்றது தான் முக்கியம். அப்போ இந்த மாதிரி காம்படிட்டிவ் இன்னும் இதை ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு போய் நம்ம இன்னும் இந்த சாதாரண வேலையை செய்கிறதுக்கு இவ்வளோ மன உளைச்சல் ஆகணுமான்றது தான் ஒரு கேள்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஐஐடி மாணவர்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்போது உங்களுடைய கல்வித்தரம் உயர மாணவர்களுடைய தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கணும். ஆனால் தன்னம்பிக்கை குறையும் வகையில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடிப்படையாக மாணவர்களுக்கு எளிமையாகவும் மிக ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் ஆஃப் டீச்சிங் தான் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாகவே தேவை. அது இல்லாமல் இவங்க படிக்கிறது ஒன்று, ஆனால் இங்கே நடைமுறையில் இருக்கிறது ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு ஆனால் இங்கே இருக்கிற பேசிக்ஸை இன்றைக்கி யாருமே பண்ணுறதில்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் சமச்சீர் கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன்னா, ரொம்ப பேசிக்ஸ் இது தெரிஞ்சால் போதும். இதிலிருந்து தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுமே தவிர, இதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவ்ன்ற பேரில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி மக்களை அதை நம்ம இதெல்லாம் படித்தாதான் நம்ம ஒரு பெரிய அறிவாளின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. யார் ஒருத்தர் பேசிக்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, யார் ஒருத்தர் சின்ன சின்ன விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சிறந்த மனிதர்களாகவும் சிறந்த ஸ்டூடெண்ட்ஸாகவும் விளங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே
ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு 60 to 70% டாப்பர்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே 100க்கு 100 மார்க் வாங்கினவங்க கிடையாது. ஸோ அப்போது வந்து அவங்க எவ்வளோ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க அந்த அளவுக்கு மன அழுத்தத்தோடு படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க. ஸோ மன அழுத்தத்தோடு படிக்காமல் இருக்கணும்னா ரொம்ப எளிய பாடத்திட்டங்கள், அதே நேரத்தில் கொஞ்சம் செயல்முறை திட்டமும் இருக்கணும். பட் இப்போ இருக்கிற சூழலில் ரொம்ப வந்து நிறைய சிலபஸ் போட்டு அவங்கள ரொம்ப கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் வந்து எனக்கு அன்வான்டாக தெரியுது. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோமோ, ஏன்னா மேலை நாடுகள்லாம் இவ்வளோ தூரம்லாம் வந்து அவங்க படிக்கிறது இல்லை. அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கோர்ஸை படிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து பேசிக்காக படிக்கிறாங்க, அவ்வளோதான். இது இவ்வளோ தான் படிக்கணும்னு இருக்காங்க. ஆனால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிறைய நம்ம கரிக்குலத்தில் ஆட் பண்ணி இதெல்லாம் படித்தா தான் நீ திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா படித்தாலும் அந்த நாலேஜை அப்ளிகே பண்ணுற அளவுக்கு வேலை இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலேஜ் ப்ளஸ் ஜாபுக்கு சம்மந்தம் இல்லாமல் சிஸ்டம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து சமச்சீர் கல்வியை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோம். கண்டிப்பாக சார். இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழலில் வந்து சமச்சீர் கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து தன்னம்பிக்கை உடையவனாகவும் எதிர்காலத்தை தைரியமாக எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு சூழலில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கோம். எக்ஸிஸ்டிங் சிலபஸ் சொல்ல போகும்னா அந்த 12+3 15 years of education ஆர் 12+4 16 ஆண்டு கல்வி அப்படிங்கிறது, அது முடிச்ச உடனே ஒரு மனிதனை என்னவா உருவாக்கணும், இன்னைக்கு அதெல்லாம் நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்னும் போது கல்வி திட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தேவை? இன்றைக்கி முதல்ல வந்து இந்த கல்வி திட்டம் எப்படி இருக்கணும்னா சிறந்த மனிதர்களை உருவாக்குற திட்டமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பூராவும் எல்லாருமே வந்து சிறந்த டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸ் இப்படி தான் உருவாக்கிட்டு இருக்காங்கன்ற பேரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இத்தனை இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், இத்தனை டாக்டர்ஸ், ஆனால் எத்தனை பேர் மனிதர்களை உருவாக்குனாங்கன்றது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா அடிப்படையில் எல்லாருக்குமே ஒரு மனிதாபிமானம் தேவைப்படுது, ஒரு எத்திக்ஸ். இன்றைக்கி இன்றைக்கி மருத்துவம் பற்றி சொல்லும்போது கூட அவங்களுக்கு அடிப்படையிலே அந்த சர்வீஸ் குணத்தை வந்து இருக்கிற மாதிரி தான் அவங்க கரிக்குலமில் இருக்கணும். இந்த மாரல் ஸ்டடீஸ், மாரல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி படிக்கணும். ஈவன் மருத்துவக் கல்லூரியில் கூட நீங்கள் எப்படி கிராமப்புறத்தில் சேவை செய்யணும், ஏன்னா இதெல்லாம் ஒரு சிஸ்டமாகவே பாடமாகவே கிடையாது. இப்போ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா 5 வருஷம் எம்பிபிஎஸ், அந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பற்றின ஒரு புரிதலும் ஒரு எப்படி பண்ணணும் இன்னைக்கு கிராமப்புற சேவையை பற்றி யாருமே ஒரு பாடத்திட்டமாக இருக்காது. ஸோ எத்திக்ஸை பற்றி பாடத்திட்டமும் இருக்காது. ஆனால் அதை வந்து அவன் நேரடியாக வந்து சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணி அதில் பாதிப்பு ஏற்பட்டு தான் இருக்குது இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி பிரச்சனையே ஏற்படுது. நிறைய மருத்துவர்கள் வந்து கிராமப்புறத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அது ஒரு வகையில். அதே மாதிரி எல்லாருக்குமே என்னென்னா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக மாற்றக்கூடிய சிஸ்டம்ஸ் தான் இன்றைக்கி நமக்கு தேவை. அப்போது அவங்களுக்கு வந்து முக்கால்வாசி அவங்க ஆசிரியர்கள் வந்து ரொம்ப நண்பர்கள் மாதிரி இருந்து அவங்களுக்கு வந்து பாடத்திட்டங்களை ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்து, அதே நேரத்தில் இந்த பாடத்திட்டத்தை வந்து அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மாணவர்கள் தூக்கம் இல்லாமல் தான் தவிக்கிறாங்க. நிறைய நேரம் படிக்கிறாங்க, நிறைய மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க. இந்த தூக்கம் இல்லாமல் இது மாதிரி சூழலில் இருக்கும்போது அவங்க வெளியில் நடக்கிற விஷயங்களை பார்க்குறதே இல்லை. வெளியில் என்ன நடக்குது, என்ன போகுது, நீ வந்து உன்னுடைய எக்ஸாம்ஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணு, உன் சொந்தக்காரன் என்ன ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாத, எதை பற்றியும் கவலைப்படாது. இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு ரிலேட்டிவ் வந்தால் கூட அது பார்க்கறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு 6 to 8 மணி நேரம் தான் படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பற்றி அவன் படிக்கணும். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈவன் காலேஜ் சிஸ்டமில் கூட இருக்கணுமே தவிர இந்த உலகத்தையே மறக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடாது. வெறும் படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு கரிக்குலம் வந்து இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா எல்கேஜிலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்பை தவிர அந்த மாணவனுக்கு வெளி உலகம் தெரியாது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லெட்டர் எதுவும் தெரியாது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்து. இப்படி போடுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உளவியல் பிரச்சனைகள் வருது, ரிலேஷன்ஷிப்ஸ் ப்ராப்ளம் வருது. ஏன்னா இவன் தனி மனிதனாக மாறிடுறான், ஒரு குரூப்பாக இருக்கிறது அவன் விரும்புறதில்லை. ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதில்ல, எல்லார்கிட்டையும் பேசுறதில்ல. அப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு தனி மனிதனாக தனியாகவே இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி உறவுகள் வந்தால் கூட அதை பாதுகாக்க அவனுக்கு தெரியல. பின்னாடி அவனுக்கு சண்டை வருது, சச்சரவு வருது. அதே நேரத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற, நான் இந்த கோர்ஸ் நான் எடுத்தாலே நான் வந்து உயர்ந்தவனை ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி.
வெளிநாட்டுகள்லாம் அப்படி கிடையாது. அவனுடைய ப்ரொஃபஷன் அது, இவனுடைய ப்ரொஃபஷன். ஒரு கார் துடைக்கிறவனா இருந்தாலும் அங்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இங்கே இந்த காம்படிஷனால் என்ன ஆகிடுதுன்னா, இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களாம் ரொம்ப அறிவாளிகள், இவங்கெல்லாம் வந்து கீழே இருக்கிறவங்க. இந்த மனநிலையெல்லாம் வந்து மாற்றணும். மாற்றி எல்லாமே வந்து சமமாக அவங்கவுங்க ப்ரொஃபஷன் அதை ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து மாணவர்கள் மத்தியில் எல்லா ப்ரொஃபஷனையும் மதிக்கிற மாதிரியும், அதே நேரத்தில் அவங்க ப்ரொஃபஷனை ஆனஸ்ட்டாக செய்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணோம். இது எல்லாமே வந்து ஆசிரியர்கள் கையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆசிரியர்கள் வந்து அவங்க யோசிக்கிறது இல்லை. அவங்க என்ன பாடம் நடத்தணுன்றதை அந்த மேனேஜ்மெண்ட் தான் சொல்லி கொடுக்குது. இதை நீங்கள் எடுத்தால் போதும். முன்னெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து நடத்துவாங்க. இப்போ ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது, அப்படியே போய் நடத்துகிற மாதிரி இருக்கும். மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் கண்டிப்பாக அந்த சிஸ்டம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மாணவன் கூட ஒரு மருத்துவராக வர முடியாத ஒரு சூழலை கொண்டு போய் தள்ளிடுச்சோன்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கிறத பார்க்குறோம். இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது என்ன சார்? இது ஏன் தேவைன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம், இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து மருத்துவர்களோட எண்ணிக்கையை கண்டிப்பாக இதை குறைக்கும் அப்படின்ற ஒரு பார்வை தான் முக்கியமாக இருக்குது. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பண்ண ஒரு சிஸ்டத்தின் மூலமாக ஒரு மருத்துவராக ஆகியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் பகுதியில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறேன்றது தெரியும். ஸோ இவங்க சொல்கிற காரணம் நீட் எக்ஸாம் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், நாங்கள் ரொம்ப அதிகமான ஸ்டாண்டர்ட். அப்போ இது நாள் வரைக்கும் படித்தவங்க எல்லாருமே வந்து ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கிறாங்களா? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவர் ஆகி இன்றைக்கி வந்து நல்லா படித்து நல்லா சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த நீட்டுன்ற ஒரு விஷயம் வந்து போலியாக மக்கள் மத்தியில் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதாவது திராவிட ஆட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்கணுன்ற ஒரு முனைப்போடு இருந்தாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பிரதம மந்திரி பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி, அவர் ஆண்ட 13 வருஷத்தில் குஜராத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட அவர் கட்டலை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. இங்கே தான் வந்து நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உண்மையிலேயே சொன்னால் நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு ஒரு ரோல் மாடலாக சொல்கிறாங்க வெளி மாநிலங்களுக்கு இந்த மாதிரி. ஏன்னா இங்கே மெட்டர்னல் மார்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து கர்ப்பிணி பெண்கள் இறப்பு வந்து ரொம்ப கம்மி, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி இது எல்லாமே கம்மி. அது இல்லாமல் இங்கே ரூரல் ஹெல்த் சர்வீஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன காரணம்னா, இங்கே வந்து படித்த பிறகு ஒரு வருஷம் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கிராமப்புற பகுதிகளெலாம் வந்து நம்ம மருத்துவர்கள் போயிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோட்டாஸ் கொடுத்தோம், ரூரல் சர்வீஸில் ஒர்க் பண்ணோம். அதனால் வந்து மருத்துவர்கள் வந்து அந்த மேல் படிப்பை படித்த பிறகு 3 வருஷம் பாண்டு வந்து, அதனால் இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் நமக்கு டாக்டர்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அதனால் ரூரல் ஹெல்த் சிஸ்டம் வந்து எல்லா மாநிலங்களை விட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் இதை தான் வந்து மற்ற மாநிலங்கள் பொறாமைப்படுற வகையில் நடந்துக்கிட்டு இருக்கதை இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சிஸ்டம் அது வீக்கன் ஆகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மாணவர்களை டார்கெட் பண்ணி நம்ம மாணவர்கள் நம்ம கல்வி முறையில் படிக்கக்கூடாது அப்படின்னு வரும்போது நிறைய மாணவர்கள் இங்கே மருத்துவர் ஆகிறது தடுக்கப்படும். அதே நேரத்தில் பிஜி சீட்ஸ்லையும் வந்து இன்றைக்கி தடையை வச்சதுனால நம்மளுடைய ரூரல் ஹெல்த் சர்வீஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். அப்போது நம்ம ஸ்டேட்டை வந்து இது பின்னாடி தள்ளிடும். இந்த நீட் எக்ஸாம் பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஏன்னா இன்னைக்கு 2% தான் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் படிக்கிறாங்க, மீதி 98% வந்து ஸ்டேட் போர்டு படிக்கிறாங்க. இந்த 2% மாணவர்களுக்காக இந்த 98% மாணவர்கள் இந்த சிஸ்டத்தை படிக்கணுன்றாங்க. இப்போ சிபிஎஸ்சி தான் எடுக்கணுன்றாங்க. இது எந்த வகையிலையும் நியாயமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சிஸ்டம் வைக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, நடுவில் வந்து இந்த 1 மாதம் கோர்ஸு இந்த மாதிரி நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 35,000 50,000 இது சாமானிய மனுஷனால் கண்டிப்பாக முடியாது. அதனால் இந்த நீட்டு தேர்வில் வந்து அவங்க சொல்கிற காரணங்கள் வந்து வேடிக்கையாக இருக்குது. ஆனால் மக்களுக்கு அது புரியாத வகையில் அவங்க சொல்கிறாங்க ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுவோம். கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டில் படிக்கிற மருத்துவர்களுடைய திறமை உலகளவில் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி யூஎஸில் யூகேயில் எல்லா நாடுகள்லேயும் நம்ம தமிழ்நாட்டு மருத்துவர்கள் தான் இருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டு இன்ஜினியர்ஸ் தான் இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் மைக்ரோசாஃப்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீட்டு வந்து ஒரு போலியாக
நமக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. நீட்டு எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறவங்க தான் அறிவாளி, அதே நேரத்தில் நீட் எக்ஸாம் எழுதாதவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதுகிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க படித்து தான், இந்த கிராமத்தில் சர்வ் பண்ணி தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்தி வைக்கிறோம். அதே நேரத்தில் இதை வந்து இந்த எய்ம்ஸு, பிஜிஐ, சண்டிகர், ஜிப்மரில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. அப்போது இங்கே இந்த கிராமப்புற மாணவர்களை நீங்கள் படிக்க வைக்கிறதா உங்களுக்கு புத்திசாலித்தனம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களை முடக்கும் விதத்தில் தான் இந்த நீட் இருக்குது. இந்த நீட் என்ன பண்ணணுன்னா, மொத்தம் 8 சென்டர் தான் இங்கே. இந்த 8 சென்டரில் குக்கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து எக்ஸாம் எழுத மாட்டாங்க, பண வசதி இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணி வரமாட்டாங்க. ஸோ இவங்களை காம்படிஷன்லேயே ஒதுக்கியாச்சு. அப்போது சாதாரண ஒரு பிள்ளை வந்து படிக்கவே முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி அந்த நீட் எக்ஸாம்ஸ் வந்து அது இல்லாமல் இன்றைக்கி நீட்டுக்கு வந்துங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸ் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் படித்தவங்க தான், இந்த பள்ளியில் படித்தவங்கன்னு கிடையாது. அப்போது கோச்சிங் சென்டரில் படித்தாதான் நீட்டில் வந்து பெருசாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழல். இது சாதாரண ஒரு விவசாயியோட பையனுக்கு இது எப்படி சாத்தியமாகும்? கண்டிப்பாக அது சாத்தியமாகாது. அப்போது நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடிப்படையில் வசதி இல்லாத ஏழை விவசாயிகளுடைய பிள்ளைகள், அதே நேரத்தில் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து படிக்கக்கூடாது, மருத்துவம் படிக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இது கொண்டு வந்தது. இன்னும் இதை நம்ம புரிஞ்சு இதை பற்றி நம்ம தெரியறதுக்குள்ளே ஒரு 10 வருஷம் ஆகிடும். இந்த 10 வருஷத்தில் அனைத்து வட மாநில மாணவர்கள் எல்லாருமே நம்ம மாநிலத்தில் வந்து மருத்துவம் படித்து இங்கே நம்ம மருத்துவத்தில் நம்மளே ஹிந்தி பேசுகிற மாதிரி தான் ஆகிடும். அப்படி இருக்கிற ஒரு சூழல் இதில் வந்து ஒரு மொழி திணிப்பும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இது அடிப்படையில் இது வந்து ஒரு பெரிய அரசியல் இது பின்னாடி இருக்குது. அது அந்த காயை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. தமிழகம் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலை பயன்படுத்தி நம்மளை வந்து இன்றைக்கி நம்ம எல்லா வகையிலும் பின் தள்ளுறதுக்கு தான் இந்த நீட் எக்ஸாம்ஸ் நான் பார்க்குறேனே தவிர இதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும், இதனால் வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து மேலே வருன்றது வந்து அடிப்படையில் ஒரு பொய்யான வாதம். இது மக்கள் வந்து நம்பக்கூடாது உண்மையிலேயே சொல்ல போனோம்னா. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் எக்ஸலண்ட், வெரி குட். இதை வந்து இதில் ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். அதாவது நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், நம்ம ரேங்கிங் சிஸ்டம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றலாம். அதுக்காக இவங்க சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் பிரச்சனைன்னா நம்ம வீட்டு தலைவரை தான் நம்ம சரி பண்ணிக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரரை நம்ம வீட்டில் வந்து பஞ்சாயத்து பண்ண வைக்கக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் அந்த சிஸ்டம் ஒன்றும் பெரிய சிஸ்டம் கிடையாது. அது ஒரு போர்ட் ஆஃப் சிலபஸ், இது ஒரு போர்ட் ஆஃப் சிலபஸ். ஒரே மாதத்தில் 2 வருஷத்தையும் நம்மளால் படிக்க முடியாது, அவங்க சிஸ்டத்தை படிக்க முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரேஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. நம்மளால் வந்து ஒருத்தனை காலை கட்டிட்டு ஓடுறதும் நேராக ஓடுறதுக்கும் உண்டான எக்ஸாம் தான் நான் நீட்டாக பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் தேவையில்லாதது. இது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் ப்ளஸ் மொழி திணிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இது என்னுடைய கருத்து. அதனால் வந்து இதை வந்து தமிழக மக்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மாணவர்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இல்லைன்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம மாணவர்களுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலலாம் மருத்துவர்கள் 9 பேஷண்ட் பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு. இங்கே இருக்கிற மருத்துவர்கள்லாம் ஒரு நாளைக்கு 300-400 பேஷண்ட் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு திறமையாகவும் அந்த குறுகிய நேரத்தில் டயக்னோசிஸ் பண்ணி இன்றைக்கி நோய்களை கட்டுப்படுத்துகிற விதத்தில் இருக்காங்க. ஸோ எந்த விதத்துலேயும் நார்த் ஸ்டேட்ஸை விட சவுத் ஸ்டேட்ஸ் வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லை. ஸ்டாண்டர்ட் வந்து குறைவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வைக்கிற இந்த வாதமே தவறான வாதம். இது வந்து நான் முற்றிலும் ஏற்றுக்கவே முடியாது. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டாக்கனியாக போயிடுமோ தமிழர்களுக்குன்ற ஒரு பயமான ஒரு சூழலை தான் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அப்படின்னாலும் இதை பற்றின ஒரு புரிதல், பல விஷயங்களை நம்ம காலம் கடந்து போய் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கும் அந்த 10 வருட இடைவெளி கொடுக்காம இப்போவே முழிச்சுக்கிட்டு அதற்கான அணுகுமுறைகளோடு நம்ம இப்போ செயல்பட வேண்டிய அவசியமான கட்டத்தில் இருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு மருத்துவம் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் எப்படி படிச்சீங்க, இந்த சொசைட்டிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வியில என்ன மாற்றம் தேவை, இன்னைக்கு இருக்கிற நடைமுறை கல்வி என்ன, நம்ம கல்வி முறைகளில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இது ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனையா பார்த்து நாமளே சரி பண்ணிக்க வேண்டிய அவசியத்துல ஏன் இன்னைக்கு இருக்கும். அந்த கல்வி முறையே வந்து பெரிய பெரிய படிப்புகளுக்கும் போதுமானதா நிறைவானதா இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து பல கேள்விகளை நம்மளுக்கு சந்தேகங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதை பத்தின ஒரு புரிதல் இன்னைக்கு எல்லாருக்கும் அவசியம் அப்படின்னு உங்களோட கருத்தை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.
பல நூற்றாண்டு காலங்களாக இருக்கும் பல அரிய நூல்களில் இருந்து நாம் படிக்க தவறியவற்றை மிகவும் அழகாக அழகு தமிழில் நமக்கு வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2003ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஜெருசலேம் நகரில் ஒரு பேருந்து நகரத்துக்குள் சென்று கொண்டிருக்கிற போது சட்டென்று வெடித்து சிதறியது. உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு செய்தி. மறந்து போயிருக்கக்கூடும். அன்றைக்கு அது பற்றி பேசாத ஏடுகளும் இல்லை, நாடுகளும் இல்லை. அந்த விபத்தில் ஏறத்தாழ 23-24 பேர் இறந்து போனார்கள். 130 பேர் படுகாயமடைந்தார்கள். 150 பேருக்கு அருகில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு பேருந்து. யார் செய்தார்கள்? பொதுமக்கள் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு பேருந்து. அது இஸ்ரேல் தேசத்தைச் சேர்ந்த பேருந்து. அது வெடித்து சிதறியது. யார் இதனை செய்தார்கள் என்று எல்லோரும் புருவத்தை உயர்த்திய போது இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று ஓர் இயக்கம் வெளியில் வந்தது. அந்த இயக்கத்தின் பெயர் ஹமாஸ் என்றது. அந்த இயக்கம் தோன்றி நாளாயிற்று. ஆனாலும் இந்த 2003ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் உலகம் முழுவதும் ஹமாஸ் என்கிற இயக்கம் பற்றி பேசப்பட்டது. தொடக்கத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஹமாஸ் என்றால் அது பயங்கரவாதத்தின் முகவரி என்று கூட தமிழில் ஒரு நூல் வந்திருக்கிறது. அப்படித்தான் ஹமாஸ் இயக்கம் பார்க்கப்பட்டது. அது 1987ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டது. யாசின் என்கிறவராலும் அவரோடு இணைந்த 7 பேராலும் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் பாலஸ்தீன மக்களிடத்தில் அந்த ஹமாஸ் என்கிற இயக்கத்துக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது. எந்த அளவுக்கென்றால் யாசர் அராஃபத்துக்கு இருந்த செல்வாக்கு யாசினுக்கும் இருந்தது. யாசர் அராஃபத் தலைமையில் இயங்கி வந்த அந்த பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் PLO என்கிற அந்த அமைப்புக்கு இணையாக ஹமாஸ் என்கிற அமைப்பும் மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்தது. அடிப்படையில் ஹமாஸ் தன்னுடைய கொள்கை என்ன என்பதை 1996இல் இயக்கம் தொடங்கி 8 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிட்டது. அந்த கொள்கை அறிக்கையை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வேறு எந்த இயக்கமும் செய்யாத அளவுக்கு கடைவீதிகளிலும் மக்கள் கூடுகிற இடங்களிலும் துண்டறிக்கைகளாக கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த அறிக்கை 36 பாகங்களை கொண்டதாக இருந்தது. ஹமாஸ் என்றால் கடவுளினுடைய உத்தரவின் பேரில் நாட்டை மீட்கும் படை என்கிற பொருளை அவர்கள் சொன்னார்கள். எனவே கடவுளினுடைய ஆணையின் பேரில் செயல்படுகிற குழு என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இஸ்ரேல் என்கிற தேசம் என்பதே வரலாற்றில் இல்லை, பாலஸ்தீனத்தை மறுபடியும் நிறுவுவோம் என்பதுதான் ஹமாஸினுடைய கொள்கையாக இருந்தது. மிக கடுமையாக பாலஸ்தீன யுத்தம் பல ஆண்டுகளாக நடந்து வருவதை நாம் அறிவோம். எங்கிருந்தோ வந்தவர்களெல்லாம் அந்த தேசத்தின் ஒரு பகுதியை பிடித்து கொண்டு 1948ஆவது ஆண்டு இஸ்ரேல் என்கிற ஒரு புதிய தேசத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் உலகுக்கு சொன்ன செய்தி, நாடில்லாத மக்களாக யூதர்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாடில்லாத மக்களாகிய நாங்கள் மக்களில்லாத நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். பாலஸ்தீனியர்கள் அதனை கடுமையாக எதிர்த்தார்கள். எப்படி எங்கள் பூமியை மக்கள் இல்லாத நாடு என்று சொல்லலாம்? இது எங்கள் நாடு, எங்கள் மண், இவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது பாலஸ்தீனம், இது இஸ்ரேலுக்கு இடம் தராது என்றுதான் அந்த போராட்டங்கள் தொடங்கின. யூதர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். யூதர்கள் மற்றவர்களின் மீது ஒரு ஆட்சி செலுத்துகிற காலங்களும் உண்டு. யூதர்கள் ஹிட்லரை போன்றவர்களால் மிக கடுமையான ஒடுக்குமுறைகளுக்கும் கொலைகளுக்கும் ஆளானதும் உண்டு. வரலாற்றில் யூதர்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது 2 பக்கங்களிலேயும். யூதர்களை கடித்துவிட்டு இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்தை நம்மால் கணக்கிடவே முடியாது. காரணம், எல்லா துறைகளிலும் புகழ் பெற்றவர்களாக, எல்லா துறைகளிலும் தங்களினுடைய செல்வாக்கை நிறுவியவர்களாக யூதர்கள் இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமானால், உலகத்திற்கு ஒரு பெரிய சமூக அறிவியலை கொண்டு வந்து தந்த கார்ல் மார்க்ஸ் பிறப்பால் ஒரு யூதர்தான். மிகப்பெரிய விஞ்ஞானி என்று நாம் போற்றுகிற ஐன்ஸ்டீன் யூதர்தான். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் ராக்பெல்லர் யூதர்தான். யூதர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள், வாழ்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்துகிறவர்களாக யூதர்கள் இருக்கிறார்கள். அத்தனை இருந்தும் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது, தங்களுக்கென்று ஒரு நாடு இல்லையே. யூதர்கள் இல்லாத நாடும் இல்லை,
யூதர்களுக்கென்று ஒரு நாடும் இல்லை என்கிற குறை அவர்களுக்கு இருந்தது. அதற்காக ஜெருசலேமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுவரில் முட்டிக்கொண்டு அவர்கள் ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அழுதார்கள். அந்த சுவருக்கே ஒப்பாரி சுவர் என்று பெயர். ஆனால் அவர்களினுடைய போராட்டம் வெறும் புலம்பலோடு நின்றுவிடவில்லை. ஜியோனிஸ்ட் என்று வங்கி என்று ஒரு பெரிய வங்கியை உருவாக்கி பணத்தை குவித்து பாலஸ்தீனத்தினுடைய சில பகுதிகளை முதலில் விலைக்குத்தான் வாங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டையே அமைத்தார்கள். அதற்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு இருந்தது. எனவே 1948 தொடங்கி இன்று வரையில் ஓயாத போராட்டமாக யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலே போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த நேரத்தில் 1987 பாலஸ்தீனிய மக்களுக்காக தோன்றிய இன்னொரு இயக்கம்தான் இந்த ஹமாஸ் என்பது. மிக கடுமையான ஒரு இயக்கமாக அது பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னொரு பணியையும் செய்தார்கள். வெறும் போராளிகளாக மட்டுமல்லாமல், விடுதலைக்காக போராடுகிறவர்களாக, ஆயுதம் ஏந்துகிறவர்களாக மட்டும் இல்லாமல், அந்த பகுதியில் வாழ்கிற பாலஸ்தீனிய மக்களினுடைய எந்த ஒரு சின்ன சின்ன குறைகளுக்கும் முகம் கொடுக்கிறவர்களாக, மக்களினுடைய குறைகளை தீர்க்க தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்களாக அந்த ஹமாஸ் இயக்கத்தினர் இருந்தார்கள். அதனாலேயே உலகம் அவர்களை பயங்கரவாத இயக்கம் என்று பார்த்தாலும் பாலஸ்தீனிய மக்களினுடைய மிக பெரும் பகுதி அந்த ஹமாஸ் இயக்கத்தை ஆதரித்தார்கள். தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது ஹமாஸ் பற்றி நாம் பேசுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. சில நாள்களுக்கு முன்னால் அவர்கள் ஓர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அமைதியாக வாழ்வதற்கும் ஹமாஸ் தயாராக இருக்கிறது என்பதுதான் அந்த அறிக்கை. இது ஒரு ஏமாற்று வேலை, இதனை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் சொன்னாலும் ஒரு மன மாற்றம் என்பதும் சில அமைப்புகளின் போக்குகளில் மாற்றம் என்பதும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். எத்தனை காலகட்டத்திற்கு இரண்டு பக்கங்களிலும் மக்களை இழந்து கொண்டே இருப்பது என்று அவர்கள் எண்ணி இருக்கலாம். இன்றைக்கு ஹமாஸ் வந்திருக்கிற இந்த இடம் சமரசமா அல்லது சரியான புத்தி கூர்மையுடைய தீர்வா என்பதை உலகம் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்றை நாம் சொல்லலாம், அவர்கள் இப்போது இஸ்ரேல் என்கிற நாட்டின் இருப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றால் இஸ்ரேல் என்கிற நாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சரி போகட்டும், அந்த பகுதி உங்கள் நாடாகவும் இந்த பகுதி எங்கள் நாடாகவும் இருக்கட்டும், ஒருவர் மீது ஒருவர் போர் தொடுத்து வாழ்வதை நிறுத்துவோம் என்கிற எண்ணம் வந்திருக்கலாம். காரணம், போர் என்பது நியாயமாக நடத்தப்பட்டாலும் கூட ஒரு கட்டத்தில் சலிப்பை உருவாக்கும். எத்தனை தலைமுறைகளை போரில் இழப்பது என்கிற எண்ணத்திற்கு அது வழிவகுக்கும். ஆகையினால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அது நம்முடைய மண்தான் என்றாலும் அந்த மண்ணோடாவது அது போகட்டும், இந்த மண் நமக்கு மிஞ்சட்டும் என்கிற எண்ணம் வரக்கூடும். எனவே ஹமாஸ் இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவு ஒரு விதத்தில் வரவேற்க வேண்டிய முடிவுதான். ஆயுதங்களால் மட்டுமே எல்லாவற்றுக்கும் தீர்வை நாம் கொண்டு வந்துவிட முடியாது. பேச்சுவார்த்தைகளும் சமாதானமும் சமரசமும் மனித வாழ்வில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலும் தவிர்க்க இயலாததுதான் என்பதை ஹமாஸினுடைய அறிக்கை இன்றைக்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒவ்வொரு மனிதரும் சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே பெண்களுக்கான சட்டம், ஆண்களுக்கான சட்டம் உட்பட அனைத்து சட்டங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் இந்த பகுதியில். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பேச போகிற ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக பரவி இருக்கக்கூடிய இரண்டாம் மனைவி அல்லது சின்ன வீடு என்கிற அந்த வரம்பு முறையிலே வாழ்கிற பெண்களின் உரிமைகள் என்ன? ஒரு கணவர் ஒரு முதல் மனைவியை சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்கின்றார். அதாவது சட்டப்பூர்வம்னா நான் சொல்லுவேன் பாருங்கள், இந்த மாதிரி சடங்குகள் அடிப்படையிலையோ அல்லது சுயமரியாதை திருமணமோ இந்த மாதிரி திருமணங்கள் செய்திருக்கலாம். அல்லது பதிவு திருமணமாக இருந்தால் அந்தந்த மத சட்டத்தின் அடிப்படையில், மதத்தை விலக்கினவர்கள் சிறப்பு திருமண சட்டத்தில் அப்படின்னு அவங்க திருமணம் செய்திருக்கலாம். செய்த பிறகு சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல, இப்போ அவருடைய கல்யாணம் எங்கே ராயபுரத்தில் நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சைதாப்பேட்டை பக்கம் அல்லது வேளச்சேரி பக்கத்தில் ஒரு சின்ன வீடு அவர் வச்சுருப்பார். இந்த பெண்ணுக்கு
பெரும்பாலும் தெரிவது கிடையாது. அவர் ஏதோ புதுசாக இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, நம்மளை பார்த்து விருப்பப்பட்டு வந்திருக்கிறாருங்கிற மாதிரி நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. சில பேர் இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வாக்கு கொடுக்குறாருல்ல, நமக்கு நல்லா வச்சுப்பேன்னு சொல்லி அதனால் என்ன வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வர்ற பெண்களும் இருக்கிறார்கள். ஆக இந்த 2 வகையான பெண்களோட உரிமைகள் என்ன? இப்போ ஒரு சட்ட ரீதியான முறையில் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண், அவளுக்கு இருக்கிற உரிமைகள் அனைத்தும் இந்த மாதிரியான 2ஆம் வீடு அல்லது சின்ன வீடு என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற அடிப்படையை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும். அந்த 2ஆம் வீடு அல்லது சின்ன வீட்டுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் நம்முடைய சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது, ஒரு இடத்துல கூட. இப்போ இந்திய தண்டனை சட்டம் எடுத்துட்டிங்கன்னாலே அந்த பொம்பளை உயிரோடு இருக்கிறாங்க, முதல் மனைவி, அப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் புகார் கொடுத்தா இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா இது தப்பு. அது மாதிரி குற்றம் புரிகிறவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த சட்டத்துக்கு இந்திய தண்டனை சட்டத்துக்கு ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடே கிடையாது. அவங்கள பிடிச்சி 7 வருஷம் உள்ளே போட்டுடலாம். ஆக இந்த மாதிரியான ஒரு பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கணவர் வயசான பிறகு இறந்துடுறாரு, ஒரு 60 வயசில் இறந்து போயிடுறாரு. அவருக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டினுடைய உரிமை யார் யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, மனைவி, அந்த மனைவி சட்டபூர்வமான மனைவியின் வழியிலே பிறந்த வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள், அந்த இறந்து போன மனிதனது தாயார், இவங்க தான் கிளாஸ் 1 ஹேர்ஸாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த சின்ன வீடு இருக்குது பாருங்கள், அந்த சின்ன வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு, அந்த பெண்ணுக்கு, 2வது மனைவிக்கு எந்த விதமான பாகமோ பங்கோ எதுவுமே இல்லை, சொத்து கிடைக்காது. ஐயோ இவர் நல்ல வசதியானவர்னு நினச்சி யாராவது ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, இது தப்பு, இது பண்ணாதீங்க, இதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஆனால் அதே சமயத்தில் 2வது மனைவியோட குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகளுக்கு முதல் மனைவியின் குழந்தைகளுக்கு ஏற்ப சமமான உரிமை கிடைக்கும், அவர்களுக்கு சொத்தில் பங்கு கிடைக்கும். சரி, இப்போது கணவர் இறந்து போயிடுறாரு, வேலையில் இருக்கும்போதே ஃபேமிலி பென்ஷன் வருது. அந்த ஃபேமிலி பென்ஷனை வாங்குவதற்கான உரிமை யாருக்கு இருக்குது? எப்படி நம்ம சொத்துல பார்த்தோமோ அதே மாதிரி அம்மா, அவருடைய சட்ட ரீதியான மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், இவர்கள் தான் வாங்குவதற்கு உரிமை பெற்றவர்கள். இந்த பொண்ணுக்கு குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2வது கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கும் ஒரு பாகம் அந்த பென்ஷன்லேருந்து வரும். இப்போ 4000 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன், அது 4 பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படும், அதுதான் உண்மை. ஆனால் இப்போது அவர் இறந்து போயிடுறாரு, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டு, அதில் வேலை கேட்குறாங்கன்னா முதல் மனைவி கேட்க முடியும், அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதே 2வது மனைவி அல்லது சின்ன வீடாக இருக்கிற அந்த பெண்ணுக்கு கட்டாயமாக அந்த உரிமை கிடைப்பது கிடையாது. எப்படி பார்த்தாலும் இதுதான். அப்போ என்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, மேடம் அது என்ன மேடம், ஒரு தீர்ப்பில் கூட வந்திருக்குதாமே, முதல் சம்சாரத்துக்கு வேலை, 2வது சம்சாரத்துக்கு பென்ஷன் அப்படின்னு வந்திருக்குதாமே மேடம், அப்படியெல்லாம் சட்டம் இருக்கும்போது என்ன நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான், அப்படி ஒரு வழக்கு நடைபெற்றது. அதாவது மகாராஷ்டிரா டெலிஃபோன் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிற இடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்த வாமன் ஜெகநாத் தானே அப்படின்னு நினைக்கிறேன், அவருடைய மனைவிகள் 2 பேர் தான் கேஸை போட்டது, யார் யாருக்கு என்னன்னு. அப்போது சட்ட ரீதியான தீர்ப்பு அங்கே வழங்கப்படவில்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே திஸ் இஸ் அ ஃபேமிலி டிஸ்பியூட்டு, இந்த குடும்ப பிரச்சனையை நீங்கள் சமரச மையத்துக்கு போய் தீர்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சமரச மையத்தில் இருக்கக்கூடிய அங்கே மீடியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இந்த அம்மாவும் வாழ்ந்திருக்கு, இந்த அம்மாவும் வாழ்ந்திருக்கு, 2 பேரும் அந்த கணவனுக்கு ஆதரவாக இருக்காங்க, ஏமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகக்கூடாது அப்படின்னு, விட்டு கொடுத்து போகக்கூடாது அப்படின்னு கேட்டபோது கடைசியில் ரொம்ப சமரசம் பண்ணி ரொம்ப நாள் உழைப்புக்கு பிறகு சரி நீங்கள் வேலையை எடுத்துக்கங்க, அப்போ நீங்கள் ஃபேமிலி பென்ஷன் கேட்க முடியாது, நீங்கள் ஃபேமிலி பென்ஷன் எடுத்துட்டிங்கன்னா வேலை கேட்க முடியாது, 2 பேரில் யார் யாருக்கு என்ன வேணும்னு தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சமாதானமாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, சட்ட ரீதியான மனைவியை கூட இது எத்தனை நாளைக்கு இதையே கஷ்டப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, கேஸ் மேலே கேஸ் போட்டு போயிட்டே இருக்கணுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்தது தான். அந்த வழக்கில் ஒரு மனைவிக்கு பென்ஷனும் ஒரு மனைவிக்கு வேலையும் கிடைத்தது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை முன்னுதாரணமாக எடுத்துட்டு 2 பேரில் ஒருத்தருக்கு நிச்சயமாக கிடைக்கும், இவங்களுக்கு இது கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும்னு பெண்கள் ஏமாந்து போகக்கூடாது. அந்த காலத்தில் ராகவன் மாதிரி ஒருத்தனே
ஒரு 4 பொண்ணு 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, நெட்டிலேயே வச்சு 100 பொண்ணு வரைக்கும் பின்னாடி துரத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்கக்கிட்ட இருந்து பணம் பறிச்சுட்டு இங்கே போடுறது அப்படின்னு இருக்கக்கூடிய மாயக்கண்ணன்கள், சாரி அவங்கள தப்பாக சொல்லிடக்கூடாது, மோசமான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனவே இந்த சூழ்நிலையில் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். கல்யாணம் ஆகியிருக்கா, அவரை நம்ம சேர்ந்து வாழ்ந்தால் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பேர், அந்த ஆள் வச்சுட்டு இருந்தார்ல அந்த கீப்போட பையன்தான் இவன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பையன் எப்படி தலை குனிவான் அப்படின்னு நம்முடைய குழந்தைகள் வரைக்கும் யோசித்து ஒரு பெண் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏமாற்றுகிற நபர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். நம் வாழும் சமூகத்தில் நம்மை சுற்றி நடக்கும் பல பிரச்சனைகளே நம் மனதிற்கு எதிரியாகவே அமைந்து விடுகிறது. எனவே இதில் இருந்து நம் மனதை எவ்வாறு நாம் அழகாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் இந்த வாரம் குழந்தைகளுடைய அதாவது மிதமான அது சிவியர் குழந்தைகள், அதாவது அறிவுத்திறன் குறைந்த குழந்தைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் பார்ப்போம். இதுபோல் பெற்றோர்கள் இந்த சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் என்று சொல்கின்றோமே, அதாவது 25 முதல் 40 வரை உள்ள குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் படும்பாடு பெரும்பாடாக இருக்கும். இந்த குழந்தைகளை வெளியில் நான் சொன்னது போல் வெளியில் கொண்டு செல்ல முடியாது. அதனால் பெற்றோர்களுக்கு, ஏனென்றால் ஒன்று இந்த குழந்தைகளை வெளியில் கொண்டு செல்லும் பொழுது பல பிரச்சனை ஏற்படுகின்றதாம். என்னவென்றால் மற்றவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் சொக்காரர்கள் என்று சொல்கின்றார்கள். இவளுக்கு என்ன பாவம் செய்தாலும் தெரியல, இவளுக்கு இந்த மாதிரி குழந்தை வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இதை காதில் கேட்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? அவர்கள் வீட்டில் இறைவா நான் என்ன கொடுமை செய்தேன், நான் என்ன கஷ்டம் பண்ணேன், நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன், எனக்கேன் இந்த கவலை, எனக்கேன் இந்த குழந்தை, இப்படி ஒரு குழந்தையை கொடுத்து என்னை நீ குழப்புகின்றாயே, என்னை கஷ்டப்படுத்துகின்றாயே என்று அவர்கள் ஆண்டவனிடம் உரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே இதுபோல் செவியில் கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு புண்படும் மனது. ஆகவே இந்த குழந்தைகளை வெளியில் எடுத்து செல்வதே கிடையாது, எங்கும் எடுத்து செல்வது கிடையாது, வீட்டிலே வைத்து விட வேண்டும். அந்த குழந்தையை வெளியே கொண்டு வர முடியாது, சிவியர் ப்ரொஃபவுண்ட் குழந்தையை, அதனால் வீட்டிலே வைத்து ஒரு ஆள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இங்கே குழந்தையை வெளியில் எடுத்து செல்லலாம், குழந்தையை கூட்டி செல்லலாம், ஃபங்க்ஷனுகளுக்கு விழாக்களுக்கு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு எடுத்து செல்லலாம். ஆனால் இந்த குழந்தைகள் எடுத்து செல்லும்போது மற்றவர்களுடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும், அதாவது விமர்சனங்களுக்கும், இந்த விமர்சிப்பதை பார்த்து இவர்கள் மனம் இந்த குழந்தைகளை அழைத்து செல்ல மாட்டார்கள். ஆக இந்த குழந்தைகளை எங்கே அழைத்து செல்வார்கள் என்றால் 2 இடம்தான், ஒன்று மருத்துவமனை, அடுத்தது கோவில். இந்த 2க்கு மட்டும்தான் அவர்கள் அழைத்து செல்வார்கள் இல்லையே, மற்ற இடத்துக்கு அழைத்து சென்றால் இவர்களுக்கு படும்பாடு பெரும்பாலாக இருக்கின்றது, இவர்களுடைய மனம் நொந்து வருகின்றது. இந்த குழந்தைகளை கவனிக்கும் பொழுது இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பொருள் செலவு ஆகின்றது. எதை தின்றால் பித்து தெளியும் என்பது போல எதையாவது கொடுத்து இவன் குழந்தையை நாம் சரி பண்ணி விடுவோமா என்று இவர்கள் அங்கையும் அலைகின்றார்கள். அங்கையும் அலைந்து பொருள் விரயமாகி, ஆகவே பொருளாதார நிலைமை சீர்குலைந்து விடுகிறது. அங்கே அதாவது கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகள் உருவாகின்றது. என்றால் குழந்தை பெற்றுவிட்டோம் என்று ஒரு சந்தோஷம் இருக்கின்றது, அதே நேரத்தில் இந்த குழந்தையா இப்படியா என்று பல பிரச்சனைகள் வரும்போது முரண்பாடான எண்ணங்கள் மனதுக்குள்ளே தோன்றுகின்றது. இறைவா இந்த குழந்தையை நான் இறந்து வரக்கூடாதா என்று கேட்கிறார்கள். இந்த குழந்தையால் மற்ற குழந்தைகளை பார்க்க முடியவில்லை, அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த நேரமெல்லாம் இவர்கள் செலவழித்து விடுகிறார்கள், மற்ற குழந்தைகளை பார்ப்பதற்கு நேரமில்லை, பொருள் வசதி குறைகின்றது, மற்ற குழந்தைகளுக்கும் இந்த குழந்தைகளை பார்க்கும்பொழுது வெறுப்பு ஏற்படுகின்றது. இதுபோல் குடும்பத்திலே ஒரு நிம்மதி குறைகின்றது, ஒரு பீஸ் இல்லாமல் போகின்றது, ஒரு கரைச்சல் வருகின்றது, ஒரு தொந்தரவு இருக்கின்றது, நிம்மதி இல்லாமல் போகின்றது. தொந்தரவுகள் இல்லை, முரண்பாடான கருத்துக்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள் எல்லாமே குடும்பத்துக்குள் வருகின்றது இந்த குழந்தைகளால். ஆகவே இதெல்லாம் நாம் பெற்றோர்கள் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்கின்றோமோ அதை நாம் செய்ய வேண்டும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களே, நீங்கள் இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் அதாவது நாம் பாவத்தின் சம்பளமோ என்று நினைக்காதீர்கள். குழந்தைகள் வருவது இயற்கை. ஆனால் நம்ம என்ன செய்யலாம் என்றால், புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும் என்றால், இதுபோல குழந்தைகளை வராமல் இருப்பதற்கு நம்மிடம் அறிவு இறைவன் கொடுத்திருக்கின்றான், அந்த அறிவு இருக்கின்றது. அந்த அறிவை வைத்து அதை முறைப்படி நாம் நடந்து கொண்டோம் என்றால் இதே போல் தவிர்க்கலாம். ஒன்று, சொந்தத்தில் திருமணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். சொந்தத்தில் திருமணம் செய்தால் இது போல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக நாம் சொந்தத்தில் திருமணம் செய்யவில்லை வைத்துக்கொள்வோம், நம்ம இதுபோல் நாம் தெரிந்து வைத்துக்கின்றோம், நம்ம விழிப்புணர்ச்சி இருக்கின்றது, அதை நாம் தவிர்த்து விடுகின்றோம். ஓகே,
அதன் பிறகு என்ன நடக்குது என்றால், குழந்தை பெறுகின்ற நேரம், அந்த லேபர் டைம் இருக்கின்றதே, லேபர் குழந்தை பெறுகின்ற தருணத்தில், பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலும் இதுபோல் ஏற்படலாம். அதை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும் என்றால், அதாவது பொதுவாக குழந்தை, அதாவது இடுப்பு வலி வந்து, பிரசவ வலி வந்து 18 மணி நேரத்துக்குள் குழந்தை பெற்றுவிட வேண்டும். 10 முதல் 18 மணி நேரத்துக்குள் குழந்தை பெற்றுவிட வேண்டும். முதல் குழந்தையாக இருந்தால் தலை குழந்தை. இரண்டாவது குழந்தைகளுக்கெல்லாம் 10 மணி நேரத்துக்கு உள்ளாக குழந்தை பிறந்துவிட வேண்டும். இந்த நேரம் அதாவது தாமதித்தால் 18 மணி நேரம் தாண்டி விடுகின்றது, குழந்தை இன்னும் பெறவில்லை, பிரசவ வலி இருந்து கொண்டிருக்கின்றது என்றும் பொழுது நாம் மருத்துவமனையில் நாம் இயற்கையாக பெற வேண்டும், நேச்சுரல் டெலிவரி வர வேண்டும் என்பது காலம் தடுத்தக்கூடாது. அதற்காக நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, காலத்தாமல் செய்யக்கூடாது. உடனே நாம் அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை வெளியில் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஒரு மருந்து மூலமாகவோ இல்லை அறுவை சிகிச்சை மூலமாகவோ குழந்தையை வெளியில் எடுத்து விட வேண்டும். அதுதான் நல்லது. நம்முடைய செட்டப்பில் நம்முடைய இதில் சர்க்கிள் பார்க்க என்றால் பொதுவாக அதாவது பேஷண்ட்ஸ் என்ன சொல்கின்றார்கள் என்றால், டாக்டர் நான் இயற்கையாக பெற வேண்டும், நார்மல் டெலிவரி வேண்டும், எனக்கு சிசேரியன் வேண்டாம், ஆகவே எனக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று இவர்களே மருத்துவர்களை இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்கின்றார்கள். மருத்துவர்கள் என்ன செய்வார்கள், மருத்துவர்கள் சொல்லும்போது இவர்கள் கேட்பதும் இல்லை. ஸோ இதுபோல காரணங்களால் நீங்கள் தயவுசெய்து மருத்துவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். அறுவை சிகிச்சை என்று ஒன்று வரும்பொழுது நாம் அதுக்கு உடன்பட்டு தான் ஆக வேண்டும். நாம் எல்லாம் தப்பான ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்ம கஷ்டப்படுவது நாம் தான் இந்த குழந்தைகளை. ஆகவே அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை ஏற்றுக்கொண்டு காலம் தாழ்த்தாமல் குழந்தையை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் குழந்தை வந்து சீராக இருக்கும். இதை தவிர்க்கலாம். 1 2 இரண்டாவது, அது போக சரி ஒருவேளை நாம் சொந்தத்தில் திருமணம் செய்துவிட்டோம், இந்த குழந்தைகள் எப்படி வரும் என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதையும் நாம் தவிர்க்கலாம். எப்படி என்றால், ஒருவேளை நாம் சொந்த திருமணம் செய்துவிட்டோம், குழந்தை தெரித்து விட்டது, கரு தெரித்து விட்டது, குழந்தை நாம் உண்டாயிருக்கின்றோம். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அதாவது 4 வாரங்களுக்கு ஒரு முறை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் குழந்தை நான் தரித்து 10வது வாரத்தில் நாம் குழந்தை எப்படி இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து விடலாம். இப்பொழுது தான் ஸ்கேன் வந்து விட்டது. ஸ்கேன் மூலமாக நாம் குழந்தை முழு வளர்ச்சி உள்ள குழந்தையாக வருமா, இல்லை இதுபோல் வளர்ச்சி குறைந்த குழந்தையாக வருமா என்பதை கண்டு கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இன்னும் அட்வான்ஸாக வந்துவிட்டது, அதாவது ஆம்னியோசென்டசிஸ் என்று. அது கர்ப்பப்பையில் உள்ள நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணி அதில் கண்டுபிடித்து வருகிறார்கள். இந்த குழந்தை நார்மல் குழந்தையாக வரும், இல்லை என்றால் இது வளர்ச்சி குறைந்த குழந்தையாக வருமா என்பதை அழகாக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி நாம் மருத்துவரை நாம் வந்து அடிக்கடி அந்த 4 வாரங்களுக்கு ஒரு முறை நாம் அதை மருத்துவரை சந்தித்து நாம் இதுபோல் நாம் சொல்ல வேண்டும், நான் சொந்தத்தில் திருமணம் செய்துவிட்டேன் என்று மருத்துவரிடம் நாம் ஒளிமுறை இல்லாமல் நாம் அதை முறைப்படி நாம் சொன்னோம் என்றால் அவர்களும் மனதில் வைத்து இதுபோல் சிகிச்சை, இதுபோல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது டெஸ்ட்டுகளில் நம்மளை ஈடுபடுத்துவார்கள். அதுபோல் பண்ணினோம் என்றால் அந்த குழந்தைகளை நாம் ஒருவேளை தெரிந்துவிட்டது, இந்த குழந்தைக்கு அதை குறை இருக்கின்றது என்றால் நாம் சட்டப்படி அந்த குழந்தையை நாம் கலைத்து விடலாம். சட்டம் இடம் கொடுக்கின்றது. அதாவது ஸ்கேன் மூலமாக ஆனா பெண்ணா என்பதை பார்க்கக்கூடாது என்பது சட்டம். எந்த குழந்தை நாம் ஆனா பெண்ணா என்று சொல்லக்கூடாது, நாம் பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது மருத்துவரிடம் எந்த குழந்தை என்று. அது சட்டம் என்பது. நாம் குழந்தையை நாம் கலைக்கக்கூடாது, அபார்ட் பண்ணக்கூடாது, அதுவும் சட்டம் இருக்கின்றது. ஆனால் இதுபோல் உள்ள குழந்தைகளுக்கு என்னுடைய குழந்தை குறைபாடுள்ள குழந்தை என்று தெரிந்து கொண்டோம் என்றால், அதை உறுதி செய்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக சட்டப்படி சட்டம் அதிலிருந்து இடம் தருகின்றது. சட்டப்படி நம்ம குழந்தையை கலைத்து விடலாம். அடுத்த குழந்தை பெறும்பொழுது நாம் அதை இதுபோல் நாம் கவனித்து கொண்டோம் என்றால் இதுபோல் குழந்தைகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம், நாம் நிம்மதியாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் இது உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். இதுபோல் நாம் தவிர்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நான் சொன்னது போல பிரசவ நேரத்தில் ஒன்று நாம் தவிர்த்து கொள்கின்றோம் சொந்தத்தில் திருமணம் செய்வதை. அடுத்தபடியாக நாம் அதை கண்டு கொண்டோம், அதாவது இப்பொழுது உள்ள பரிசோதனைகள் மூலமாக அதையும் தவிர்த்து கொள்கின்றோம். மூன்றாவதாக பிரசவ நேரத்தில் நாம் நார்மல் என்று எண்ணாமல் நாம் சிசேரியனுக்கு நாம் ரெடியாகின்றோம். அங்கேயும் நாம் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ இதுபோல் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றவுடன் குழந்தையினுடைய வெயிட்டு பார்க்க வேண்டும். குழந்தை மிக குறைவான எடை உள்ள குழந்தையாக இருந்தால் நாம் அதற்கு நன்றாக போஷாக் கொடுக்க வேண்டும். அது சீக்கிரமாக நாம் அதுக்கு நல்ல ஒரு வெயிட்டான குழந்தையாக கொண்டு வர வேண்டும். அதுக்கும் இடம் இருக்கின்றது, தாய்ப்பால் கொடுத்து. ஸோ இதுபோல் நாம் சில யுக்திகளை நாம் கையாண்டோம் என்றால் நம்முடைய குழந்தை அறிவு வளர்ச்சி குறைந்த குழந்தையாக மாற்றிவிடலாம், இல்லாமல் மாற்றிவிடலாம். ஆகவே நேயர்களே, இதுவெல்லாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் அதாவது வருமுன் காப்பது என்பது போல நாம் இப்போ வருவதை நாம்
தடுத்து விடலாம். அதன் மூலமாக நாம் நம்ம குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக நாம் பெற்றுவிடலாம். ஒருவேளை நான் சொன்னது போல் இந்த குழந்தையை நாம் பார்க்கின்றோம், அதுபோல் அறிவு குழந்தையாக இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இருந்தாலும் அந்த குழந்தைகளை தாய் எப்படி வளர்க்கின்றாள் என்று பொறுத்திருக்கின்றது. நான் சொன்னது போல் ஜீன்ஸ் வழியாக, தலைமுறை வழியாக, அதாவது ஹெரிடிட்டி வழியாக 5% குழந்தைகள் பாதிக்கப்படும். அடுத்தபடியாக இப்படி இந்த பாதிப்புகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக அடுத்த முறை காண்போமே. நன்றி, வணக்கம்.